சிவகங்கை மாவட்டத்தில் நிதி நிறுவனம் நடத்தி 400 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக சொல்லப்பட்ட நபரை பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்களே அடித்து கடத்தி இருக்கிறார்கள். கடத்தலின் பின்னணி என்ன? இவர்தான் தர்மராஜ். ஆனால் செய்தது அத்தனையும் மோசடி. நிதி நிறுவனம் நடத்தி 400 கோடி ரூபாய் வரை சுருட்டிய தர்மராஜை பணத்தை கொடுத்து இழந்தவர்களே கடத்தி உள்ளனர். பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்தவர் 41 வயதான தர்மராஜ். உடுமலைப்பேட்டையில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார். நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்தால் 6 மாதத்தில் முதலீட்டுத் தொகை இரட்டிப்பாகும் என கூறி விளம்பரம் செய்துள்ளார். மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை என்று சுற்றுவட்டார மாவட்டங்களில் கிராமங்களை குறிவைத்து துண்டு பிரசுரங்களை கொடுத்து சதுரங்க வேட்டை படப்பானையில் உதார்விட்டுள்ளார். இதை நம்பி ஏராளமானோர் தர்மராஜ் தர்மமானவர் என நினைத்து முதலீடு செய்துள்ளனர். ஆனால் முதல் 2 மாதங்கள் பணத்தை திருப்பிக் கொடுத்த தர்மராஜ் 3வது மாதத்தில் இருந்து பணத்தை கொடுக்காமல் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் புகார் கொடுத்தனர். சிவகங்கை போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வந்த நிலையில் தற்போது மோசடி வழக்கை மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் இதுவரை தர்மராஜ் மொத்தமாக 400 கோடி ரூபாய் வரை பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி வழக்கு தொடர்பாக ஆஜராகிவிட்டு இரவு 10 மணி அளவில் தர்மராஜ் தனது காரில் நண்பர்களுடன் சென்றுள்ளார். அப்போது காரை மறித்த கும்பல் காரில் இருந்தவர்களை தாக்கிவிட்டு தர்மராஜை தங்களது காரில் அடித்து இழுத்துச் சென்று கடத்திச் சென்றுள்ளனர். சக நண்பர்கள் கொடுத்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த சிவகங்கை நகர போலீசார் செல்போன் சிக்னலை வைத்து கடத்தல்காரர்களை கண்டுபிடித்தனர். மதுரை அருகே சென்று கொண்டிருந்த கடத்தல் காரை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அதில் இருந்த தர்மராஜை மீட்டனர். மேலும் அவரை கடத்திய சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரைச் சேர்ந்த 36 வயதான கலையரசன், கூத்தாண்டன் கிராமத்தைச் சேர்ந்த 22 வயதான விக்னேஷ் ஆகியோரை பிடித்தனர். விசாரணையில் தர்மராஜிடம் பணம் கொடுத்து தாங்கள் ஏமாற்றமடைந்ததாகவும் தங்களை போன்று ஏமாற்றப்பட்டவர்கள் சேர்ந்து தர்மராஜை கடத்த முயன்றதாகவும் போலீசார் பின்தொடர்வது தெரிந்து மற்றவர்கள் தப்பிவிட்டதாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இருவரையும் கைது செய்த போலீசார் தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர்.